நிஜ சல்லாப மாதுர்யா வினிர்பக்சிதா கத்சபீம் மந்தஸ்மித பிரபாபூரா மஜ்ஜத் காமே சமானசாம். ஓம் நிஜ சல்லாப மாதுர்யா வினிர்பக்சிதா கத்சபை நமஹ. சரஸ்வதி தேவியோட வீணை எப்படி இருக்கும் நார்மலாகவே வீணை வாசிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். வீணை ரொம்ப அருமையாக வாசித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாராட்டாகாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதை போல் இன்னும் சரஸ்வதி தேவியே வீணையை வாசிக்கும் போது சொல்லவா தேவை, அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வீணையோடைய கேட்கும்போது எப்படி காதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குமோ, அந்த அருமையை போல் அந்த அம்பாளுடைய வாக்கு பேச்சு எல்லாம் இருக்கும். அவங்க அம்பாள் பேசினா அதை போல் இருக்கும். எதை போல் வீணையை வாசித்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை போல் இருக்கும் அம்பாள் பேசினால். அந்த அம்பாள் நான் வணங்குகிறேன். ஓம் மந்தஸ்மித பிரபாபூரா மஜ்ஜத் காமே சமானசாயை நமஹா. நம்ம எப்பயுமே ஒரு பெண்ணு, கல்யாணம் ஆன பெண்ணு வீட்டில் சிரித்து கொண்டே, கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண் நார்மலாகவே ஒரு பெண் வீட்டுக்குள்ளே சிரித்து கொண்டே இருக்கும்போது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெண்மணி அழகாக சிரித்து கொண்டே அந்த முகத்தில் இருக்கும்போது யாருக்கு அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த அம்பாளை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறார் காமேஸ்வரனாக அந்த பரமேஸ்வரன் ரசித்து கொண்டு இருக்கிறாள்னு அந்த அம்பாளை அதை போல் சிரித்த முகத்தோடு இருக்கிற அந்த அம்பாளை நான் வணங்குகிறேன்.